ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பரணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குமராபுரத்தில் இருக்கோம். குமராபுரத்தில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வழியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெப்பட போகலாம். ஸோ அந்த கார்னரில் தான் இருக்கும். இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோதி விலாஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷலுங்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஹோட்டல் ஜோதி விலாஸ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கடையோட ஸ்பெஷலு. ஸோ நாட்டுக்கோழி மிளகாய் கறி, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், மீன் சில்லி, கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர். ஸோ இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கடை எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா குமராபாளையத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வெப்படப்போர் ரோடு அந்த பைபாஸ் பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம கடை இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கதா, இதுதான் பாலம். ஸோ அந்த பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது. ஸோ எங்கேயுமே தேவையில்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோதி மெஸ்ன்னு சொல்லி நம்ம ஹோட்டல் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே போய் என்னென்ன டிஷ் எவ்வளோ என்னென்ன இருக்குங்கிறது நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜோதி மெஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஜோதி மெஸ்ஸோட ஓனர் இருக்காரு. ஆனால் வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனால் நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷலு? நம்ம கடையில் ஸ்பெஷல்னா நாட்டுக்கோழி கிரேவி இருக்குங்க. ஓகேங்கண்ணா. நாட்டுக்கோழி பள்ளி வறுவல். சரிங்கண்ணா. அப்புறம் மீன் சில்லி, கோழி சில்லி. ஓகேங்கண்ணா. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், மோர். சாப்பாடு வந்து சூடா அப்போ எப்போ நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஹாட் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம். சாப்பாடு வந்து சுட சுட அப்போ எப்போ குக்கரில் வச்சு குக்கர் சாதம் முறை நீட்டாக வீட்டு சமையல் மாதிரி வீட்டு சமையல் அப்படியே நாங்கள் கொடுக்குறோம். ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் எவ்வளோண்ணா ப்ரைஸு? இது மொத்தம் காம்போ ஆஃபரில் 90 ரூபா போட்டிருக்கோம். ஓகேண்ணா. 90 ரூபா இப்போ. ஓகேண்ணா. எப்படி உங்களால் 90 ரூபாய்க்கு எவ்வளோ எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? கடை வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், அப்புறம் போக அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஓகேண்ணா. பிரியாணி, வறுவல் அந்த மாதிரி தனி எக்ஸ்ட்ரா ஐட்டம் நம்ம கிட்ட வேணா வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது வேணாலும் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், கோழி சில்லி, மீன். இது உங்களுக்கு செப்பரேட்டா வேணாலும் இது நீங்க செப்பரேட்டா கூட அந்த ரேட்டுக்கு நீங்க கொடுத்துருவீங்க. அந்த ரேட்டு கிராம் 100 கிராம் சில்லி மீன் வந்து 40 ரூபாய்க்கும், கோழி சில்லி 40 ரூபாய்க்கும், அப்புறம் வறுவல் வந்து பிளேட் 80 ரூபா. ஓகே. அந்த ரேட்ல நாங்கள் கொடுக்குறோம், செப்பரேட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நம்ம கடை இது ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது இந்த டிஷ் மட்டும் கொடுக்கறது மட்டும்? இது ஆரம்பிச்சு கிட்ட 30 நாள் ஆகுது. 30 நாள் ஆகுது. ஸோ இப்போ 30 நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கடை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? கடை ஆரம்பிச்சு நாங்க ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா ஆகுது. ஸோ ஓகேண்ணா. இப்போ இந்த டிஷ்லாம் வந்தா எந்த டைம்ல வந்தா நம்ம சாப்பிடலாம்? நீங்க வந்து ஒரு 11 மணிக்கு மேல ஒரு 3:30 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் வந்தா சாப்பிடலாம். ஓகே. ஏன்னா இப்போ இந்த டிஷ்லாம் எத்தனை மணிக்கு ரெடி பண்ணுவீங்க? நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 8 மணியில் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு பொருளாக ரெடி பண்ணுறதுக்கு 11 ஆயிரும். ஒரு 11 மணிக்கு மேலே நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாழை இலையில தான் கொடுக்குறோம் சாப்பாடு. ஓகேண்ணா. இப்போ இந்த எல்லா நாளுமே கடை ஒர்க்கிங் டே? லீவு எதாவது அமாவாசை அந்த மாதிரி அந்த டைம்ல தான் லீவ் விடுவோம். மற்றபடி எல்லா நாளுமே கடை இருக்கு. மற்ற எல்லா நாளுமே இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தனியாக வந்து ஒரு பார்ட்டி நடத்துறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், இந்த மாதிரினா நீங்க ஆர்டர்ல செஞ்சு கொடுப்பீங்க? ஆர்டர் பேர்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செஞ்சு கொடுத்துருவீங்க. செஞ்சு கொடுத்துறோம். சரி ஓகேண்ணா. நான் பாத்துக்க மக்களே. இப்போ ஸோ அண்ணா பேசுறதுல இப்போ கேட்டிருப்பீங்க. சரி ஓகேண்ணா. இப்போ இவ்வளவு சொல்லிட்டீங்க, பட் இந்த இடத்துக்கு வரணும்ல, அதோட லொகேஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். நம்ம குமரபாளையம் பஸ் ஸ்டாப், குமரபாளையத்துல இறங்கி ஓகேங்கண்ணா வெப்பட ஆனங்கூர் ரோடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆனங்கூர் ரோட்ல வந்து நம்ம கோட்டைமேடு பைபாஸ் மேம்பாலம் இருக்கு. ஆமாண்ணா. அந்த மேம்பாலத்துல இருந்து ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கு. சரி ஓகே. அண்ணன் பாத்தீங்கன்னா அண்ணனோட கடையோட ஸ்பெஷல்லாம் சொன்னாரு. ஸோ இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளைய வறுவல். ஏன்னா பள்ளிப்பாளைய நாட்டுக்கோழி வறுவல் அப்படின்னு சொல்லலாம், மிளகாய் கறி வறுவல்னு சொல்லலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா வறுவல், நாட்டுக்கோழி வறுவல். ஏன்னா வெறும் வறுவல் மட்டும். மூணாவதா பாத்தீங்கன்னா சில்லி, மீன் சில்லி, அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் சில்லி. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 4 வகையான மீன் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர். ஸோ எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. டைமிங் பாத்தீங்கன்னா மதியம் 11 மணிலேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும். ஏன்னா 4 மணி வரைக்கும் வந்து நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். ஸோ லீவுலாம் கிடையாது. லீவு எப்படா அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாளுக்கு மட்டும்தான் லீவு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடை ஓப்பன் தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கு. அந்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்க.
ஆனால் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இது எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். இலைக்கு தண்ணி போட்டாச்சு. இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளைய சிக்கன் வைக்கிற அப்படி அடுத்து கிரேவி. ஓ இதுதான் பள்ளிப்பாளைய சிக்கன் அண்ணா, இது பள்ளிப்பாளைய சிக்கன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 வகையான கறி வந்துருச்சு. அடுத்தது என்ன சாப்பாடு தான். சாப்பாடு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, கறி குழம்பு, அது போக மோர், ரசம். ஸோ அதுக்கு அடுத்தது வரும். அண்ணனோட ஸ்பெஷல், கடையில் ஸ்பெஷல் என்னென்னா ஆவி பறக்க சாப்பாடு கொடுக்குறது தான். ஸோ ஹாட் பாக்ஸில். ஸோ பார்த்தீங்களா எப்படி பறக்குதுன்னு ஆவி. ஸோ நல்லா சூடாக ஆவி பறக்கிற மாதிரி அண்ணனோட கடையோட ஸ்பெஷலே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றுறாங்க. செக்கில் ஆச்சு. ஓகே ஓகே போதும். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே டேஸ்ட்டு எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கு. காரமும் கரெக்டாக லெவலாக தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள சாப்பிடுவாங்க நல்லா. ஸோ நம்ம கடைக்கு கூப்பிட்டு போகிற நிறைய இடத்துக்கு அங்கெல்லாம் வந்து காரம் அதிகமாக போடுவாங்க. பட் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு காரம் கம்மியாக இருக்குது, குழம்புலையும் சரி. அடுத்து சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. காரம்லாம் அதிகமாக இல்லை. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. நம்மளோட சேனலோட ப்ளஸ் என்னென்னா குழந்தைகளுக்காக தான் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அது அவங்க சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் கடையில் இருக்க காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து வறுத்துக்கறி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ குறையெல்லாம் சொல்ல முடியாது. 90 ரூபாய்க்கு ஒருத்தர் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலேயும் ஒருத்தர் தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ஓ நல்லா சூடாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. காரம் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம கடைக்கு வாங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரபாளையத்துலேருந்து வெப்பட போகிற ரோட்டில் கோட்டமேடு பைபாஸ்ன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஜோதி மெஸ். ஸோ நல்லாயிருக்கு, உண்மையுமே நல்லாயிருக்கு. 90 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒருத்தன் தான் சொல்லுவேன். இதுவும் நாட்டுக்கோழி, இதுவும் நாட்டுக்கோழி செஞ்சுருக்காங்க. ஸோ சில்லி, அதுபோக மீன் சில்லி, சிக்கன் சில்லி. குழம்பு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, அதுபோக தயிர், ரசம், மோர். ஸோ எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஒர்த்து தான் சொல்லுவேன். நம்ம கடை பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இருக்குமானா எல்லா நாளும் இருக்குது. பட்டு அமாவாசை, பௌர்ணமி இந்த நாளில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கடை லீவு. மற்ற எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான். எந்த டைமுக்கு வந்தால் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னென்னா நல்லா சுட சுட கொடுப்பாங்க. ஏன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நல்லா இருக்குனால எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் வெளியில் போய் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃப்ரீயாக சாப்பிட்ணுன்னா நம்ம கடைக்கு வரலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம கடை இருக்குது, ஒர்க்கிங் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து குழந்தைங்களோட சாப்பிடலாம். ஏன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் இல்லை, அளவான காரம் தான் இருக்குது. எப்போ கடை லீவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாளைக்கு மட்டும்தான் லீவு. மற்ற எல்லா நாளுமே இருக்குது.
ஸோ எனக்கு பிடிச்சிருக்க சாப்பாடு, கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற 90 ரூபாய்க்கு ஒருத்தம் தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். அதோட உங்கள் குட்டி ஸ்டோரி பரணி மற்றும் டிப்ஸ். பாய்.